ஹாய் ஹலோ நம்மள எத்தனை பேருக்கு வலி இல்லாத வாழ்க்கை இருக்கு சொல்லுங்க பாப்போம். தினமும் ஒரு வலி. உங்க ஸ்கூல் பேக்ல ஆரம்பிச்ச வலி இப்போ ஆபீஸ்ல ஷேர் வர ஓயாம பயணிக்குது. அப்படி என்ன வலின்னு யோசிக்கிறீங்களா? அட இந்த முதுகு வலி தாங்க. நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதோ ஒரு தருணத்துல அன்வான்டட் கெஸ்ட் மாதிரி இது வந்துரும். அப்படி வந்ததும் நாம என்ன தோணும்? அச்சச்சோ ஒருவேளை நமக்கு வயசாகிடுச்சோன்னு, அதனாலதான் வலி வந்துருச்சோன்னு தோணும். ஆனா அது உண்மை இல்லைங்க. ஏன்னா முதுகுவலி வயசானா மட்டும் வர்றது இல்லைங்க. நமக்கு முதுகுவலி வர்றதுக்கு நிமிராம உட்கார்றதோ, நம்ம வேலை பழுவோ, மன அழுத்தமோ, அப்படி இல்லைன்னா நாம தூங்குற பொசிஷன் சரியில்லாதது கூட காரணமா இருக்கலாம்ங்க. ஆனா இந்த வலியால நாம வேலையை நிறுத்த முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு முதல்ல உங்களுக்கு முதுகு வலி எதனால வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை எப்படி வீட்டிலேயே சமாளிக்கலான்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா இந்த முதுகுவலி எதனால வருது? ஆபீஸ்ல 8 மணி நேரம் கம்ப்யூட்டருக்கு முன்னால உட்காந்துட்டே வேலை பார்க்கறது, ஒழுங்கா உட்காராம இஷ்டத்துக்கு உட்காந்து மொபைல் யூஸ் பண்றது. இது மட்டும் இல்லைங்க, மன அழுத்தம், பதட்டம், இதனால கூட முதுகு வலி வருமாம். நானும் ஜிம் போறேன்னு 2 நாள் போனதும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தப்பா ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த வலி நம்மள பாடாப்படுத்தும். உடற்பயிற்சி இல்லாம திடீர்னு ஜிம் போறேன்னு போனா அது வெல்னஸ் ஆகாதுங்க, வலினஸ் தான் ஆகும். சோ எதையும் தெரிஞ்சுக்காம செய்யாதீங்க. அந்த காலத்துல எல்லா வேலையும் மனுஷங்களே செஞ்சாங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் மெஷின் தான். அப்புறம் எப்படி உடம்பு பக்காவா இருக்கும்? சரி, இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுவும் சிம்பிளா, நிக்கும் போதும் சரி உட்காரும் போதும் சரி நிமிர்ந்து இருங்க. கூணு விழுந்து நிக்காதீங்க, உட்காராதீங்க, இஷ்டத்துக்கு போஸ் கொடுத்து படுக்காதீங்க. தூங்கும் போது எப்படிடா கான்சியஸா படுக்கிறதுன்னு நீங்க திட்டுறது எங்களுக்கு கேக்குது. அது முடியாதுதான். சோ குறைஞ்சது தூங்கணும்னு படுக்கும்போது சரியான பொசிஷன்ல படுங்க, அது போதும். அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதை தூக்கும் போதும் நிமிர்ந்துகிட்டே தூக்காம கொஞ்சம் முழங்கால மடக்கி தூக்குங்க. பாதாங்காசனா, சிசுபாலாசனா, இந்த மாதிரி சிம்பிள் யோகாலாம் ட்ரை பண்ணுங்க. வேலை பார்க்கும்போது அப்பப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்காதீங்க. சரி, இப்போ இதுக்கு வீட்டிலேயே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். பேக் பெயின் வந்துருச்சுன்னா முதல்ல வலிக்கிற இடத்துல வெந்நீர் ஒத்தடம் கொடுங்க. அந்த இடத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. பயப்படாதீங்க, ஓய்வும் பிசியோதெரபியும் சேர்த்து பண்ணா சீக்கிரம் சரியாகிரும். அப்படியும் அதிக வலி இருக்குன்னா இதை ட்ரை பண்ணுங்க. 5 மிளகு 5 கிராம் 1 கிராம் சுக்கு எடுத்து அதுல தண்ணி விட்டு தேநீர் மாதிரி ரெடி பண்ணி தினமும் 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. எப்படி வலி இருந்த இடம் தெரியாம போகுதுன்னு பாப்பீங்க. அதே மாதிரி வெற்றிலைகளை எடுத்து சாறு பிழிந்து தேங்காய் எண்ணெயில கலந்து வலி இருக்கும் இடத்துல தடவி வாங்க. இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் ஓடியே போகும். இதெல்லாம் மீறியும் தாங்க முடியாத வலி இருந்தா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ஓகே தான். அதுக்காக செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. இப்ப முதுகு வலி எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எதிர்க்க நம்மளால என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இனி பேக் பெயினுக்கு பாய் சொல்ல வேண்டியதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.